ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனியில் வந்து வேக்கன்சி இருக்குது, அதுக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு ஒரு 25 பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ நேற்று எங்கள் ஹெச்ஆர் சொல்லியிருந்தார், 25 பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஹிந்தி தெரிஞ்சவங்க, இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சவங்க, இவங்கள தான் எடுக்கிறாங்க. ஸோ உங்களோட ரிசியூமில் நீங்கள் ஹிந்தியை மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ டேட் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். என்கிட்ட வந்து ஹிந்தி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருந்தாங்க. ஹிந்தியும் அரபி தெரிஞ்சிருந்தால் நல்லது, அரபி உருது அந்த மாதிரி தெரிஞ்சிருந்தால் நல்லது அப்படின்னாங்க. ஸோ என்ன ரீசன்னா, அட்லீஸ்ட் கொஞ்சம் அவருடைய இந்த முஸ்லீமாக இருந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் என் கம்பெனியில் இப்போ ஆள் எடுக்கிறாங்க. ஸோ ரிசியூமில் யாருன்னா ஹிந்தி தெரியும் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி அவங்களுக்கு இன்டர்வியூ டேட் வரலாம். இந்த 20ஆம் தேதி வந்துடும். ஸோ அது ரெண்டாவது, யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் நேம் லிஸ்ட் கொடுக்குறேன். ஸோ அவங்களாம் ரெடியாக இருந்துங்க, சரிங்களா? அதான் இந்த வீடியோவில் இருக்க போது ஃபுல்லாக பாருங்கள். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை, ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. சவுதி அரேபியா ரியாத்லேருந்து இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன், அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபுட் டெலிவரி ஜாப் வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க இப்போதைக்கு. ஸோ இந்தியா வந்த பிறகு நம்ம வந்து ட்ராவல் வீடியோஸ், பைக் மெயின்டெனன்ஸ், ஸோ இந்த மாதிரி பைக் ரிலேட்டடான வீடியோஸ் தான் நம்ம சேனலில் வரும். இந்த வேலை பிடிச்சிருந்து பைக் மேலே இல்லை இன்ட்ரெஸ்ட்டால் நம்ம இந்த ஜாப்புக்கு வந்திருக்கோம் சவுதி அரேபியாவில். இல்லைன்னா நம்ம வேறு ஏதாவது நல்ல வேக்கன்சி நிறையா இருந்துச்சு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இடமும் சுற்றிக்கலாம், பைக் மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட்னால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். எதுக்குடா இந்த இன்ட்ரோலாம் கொடுக்குறோம் அப்படின்னா, புதுசாக வர்றவங்களுக்கு. ஸோ நீங்கள் புதுசாக தான் பார்க்குறீங்க நம்ம வீடியோ, இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டாக சப்ஸ்கிரைப் மூலமாக நம்மளுக்கு கொடுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். போகும்போது ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது என்ன நம்ம வண்டி இல்லை, நம்ம ரூம் வண்டி தான் அது நம்ம பையன் இல்லை. சரிங்க, நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சுங்க. ஸோ நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம், நம்ம கம்பெனியில் வேக்கன்சி இருக்குது, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணுங்கள், சேலரியை பற்றிலாம் நீங்களே கேட்டுங்க. ஏன்னா அது வந்து இன்ஃபர்மேஷன் வீடியோ தான், இது இல்லை, ப்ரொமோஷன் இல்லை. அதனால் நீங்கள் எனக்கு கால் பண்ணி என்கிட்ட கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ அதான் அங்கே அதில் இமெயில் ஐடி இருக்குது. ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் நீங்கள் ஜாப் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹிந்தி தெரிஞ்சவங்களையும் அரபி தெரிஞ்சவங்களையும் மட்டும்தான் எடுக்கிறாங்க கம்பெனியில், சரிங்களா? நிறைய பேரோட ரிசியூமை சென்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி தெரிஞ்சவங்களை மட்டும்தான் இப்போ பென் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து பாகிஸ்தான்காரங்க தான் பார்த்திங்கன்னா இப்போ 20 பேர் பாகிஸ்தான்காரங்க புதுசாக வராங்க. அதனால் தமிழ் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கள மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண தான் பார்க்குறாங்க. ஏன்னா இங்கிலீஷ் வச்சுங்க ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறாங்களே. ஏன்னா ஹிந்தினா இதான் இந்த மாதிரி எல்லாத்தையும் பேசுகிறதுக்கான சுலபமாக இருக்கும்னு நினச்சி பண்ணுறாங்களே, வேலையை பார்க்க மாட்டேங்காங்க. ஹிந்திக்காரன் நல்லா வேலை பார்ப்பாங்களா, இங்கிலீஷ் இதெல்லாம் நம்மளே மாரி ஆட்கள் வேலை பார்ப்பாங்களான்னு பார்க்க மாட்டேங்காங்களே. பட் இருந்தாலும் நம்மளோட ஃபாலோவர்ஸ் மூலமாக ரிசியூம் அனுப்பின நிறைய பேருக்கு வந்து ரீப்ளை மெயில் போயிருக்கு. ஆனால் கொஞ்சம் இப்போ இந்த நோம்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, நாளையிலேருந்து நோம்பு ஸ்டார்ட் ஆகுது. அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வியூக்கான அந்த டேட்டு டைம் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்ட்ரக் ஆகி போய் நிற்கி. அது ஒன்று தான் விஷயம். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டது அதான், ப்ரோ என்ன ப்ரோ இன்டர்வியூ டேட் சொல்லுங்கள், ஓல்டு டேட் மாற்றினீங்க புது டேட் சொல்லவே இல்லை அப்படின்னு. நான் மாற்றலைங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நம்மளோட ஹெச்ஆர் வந்து எனக்கு அனுப்பி விட்டுருந்தாரு, சூர்யா உன்னோட மூலமாக அந்த பசங்களுக்கு கொஞ்சம் சொல்லி இன்டர்வியூ டேட் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ அதை தான் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த மெயில் ஐடியோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன், சரிங்களா? எனக்கு அது இன்டர்வியூ டேட் சேஞ்ச் பண்ணுறது இதில் எனக்கு எதுவுமே சம்மந்தமே கிடையாது. சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே நம்ம கம்பெனி, அது கம்பெனியோட இது தான், நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா மெயில் பண்ணோம் நிறைய பேருக்கு தெரியாது, கம்பெனியோட அஃபிஷியல் மெயில் ஐடி, சரிங்களா? அதனால் எனக்கு அதுக்கும் இது இல்லை. பட் இருந்தாலும் நான் வந்து போட்டேன், அதனால் கேட்டு சொல்லியிருக்கேன், கேட்டிருக்கேன். அவங்க சொல்கிறேன்னு இருக்காங்க. சொன்னால் கண்டிப்பாக நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போடுவேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேலை தேடுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அண்டர் கிரவுண்டோடு போனால் விளங்காது, சைடில் அடித்து சிக்னல் வெயிட் பண்ணி போனால் தான் அந்த கடைக்கு போக முடியும். வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன், பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வீடியோஸ் எடுக்க முடியல. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஒரு பேட்ச் இருந்தது பார்த்திங்களா, அதில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு அந்த பசங்களுக்கு. அதனால் இன்றைக்கி தான் கொஞ்சம் அப்படியே கிளியர் பண்ணி சால்வ் பண்ணியிருந்தேன். அதனால் அந்த ஃபோன் கால்ஸ் இருந்துச்சு. ரெண்டாவது ஆர்டரும் பார்த்திங்கன்னா கண்டினியூட்டியாக இருக்குது. நம்ம வந்து 5 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ரைடு இன்றைக்கி, சரிங்களா? 5:30 ஸ்டார்ட் பண்ணோம். 6 o'clockனு வச்சிங்களேன். 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். 6 o'clock 5:30லேருந்தே ஆர்டர் வருது. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா
10:30 ஆகுது. ஸோ அப்போது லெவல்னு வச்சுக்கிங்க, லெவல் 10 9 8 7 6. ஸோ 6 மணி நேரம். ஸோ 6 மணி நேரம் ஆயிருக்கு. இந்த 6 மணி நேரத்தில் நம்ம எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 12 ஆர்டருங்க. ஸோ 6 ஹவர்ஸில் 12 ஹவர்ஸ் முடிச்சிருக்கோம். என்ன பேலன்ஸ் 1.5 ஹவர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 1.5 ஹவர்ஸில் மேபி 3 முடிச்சிட்டோம்னா இன்னைக்கு 15 ஆயிரும். ஸோ அப்போ பாருங்கள், 5:30க்கு வந்து என்னால் 15 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண முடியுதுன்னா, மேபி காலையிலேயே வந்தீங்க அப்படின்னா காலையிலேருந்து நைட்டு ஒரு 9 மணி வரைக்கும், இல்லை ஒரு 10 மணி வரைக்கும் வைங்களேன். அப்போ எவ்வளோ ஆர்டர் எடுக்கலான்னு பாருங்கள். ஒரு 10 to 10 நாளே 12 ஹவர்ஸ் டியூட்டி ஆயிரும். 12 ஹவர்ஸ் டியூட்டினா அப்போ எவ்வளோ ஆர்டர் பண்ணலான்னு பார்த்துங்க. இதில் வந்து இதுதான் உண்மை. ஆர்டர்லாம் இருக்கும், நம்ம தான் எடுக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சோம்பேறிங்க. பயங்கர சோம்பேறி. ரெண்டாவது நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன வேலை இருக்குது. என்னன்னா இந்த எடிட்டிங் ஒர்க் இருக்குது. எடிட்டிங் ஒர்க் தான் ரொம்ப இருக்குது. அப்புறம் குக் பண்ணுவோம். ஸோ எனக்கு சாப்பாடு குக் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால மேபி கொஞ்சம் அப்படியே டிலே ஆகும். பட் நான் அடுத்த மாதத்துலேருந்து ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அது கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா அதில் வச்சு தான் ஒரு ஐடியாவே இருக்குது. இப்போ நான் அடுத்த மாதம் ஒரு கேமரா வாங்கணும்னு வச்சுருக்கேன். அந்த கேமரா எப்படி வாங்கணும்னா அடுத்த மாதம் ஃபுல்லாக ஒழுங்காக வேலைக்கு போயிட்டு அந்த காசுலேருந்து வாங்கணும்னு வச்சுருக்கேன். ஸோ ஃபுல் கேஷ் கொடுத்து எடுக்கலாம்னு வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு என்ன பண்ணணும், ஃபுல்லாக வேலைக்கு போகணும். அதுதான் நம்மளோட இந்த மாதம் ஒரு ஐடியா. ஸோ மார்ச் மாதம் ஃபுல்லாகவே நம்ம ஒழுங்காக 30 நாள் வேலைக்கு போடணும். ஒரு நாள் கூட லீவ் போடாமல் பக்காவாக நம்ம ஆர்டர்லாம் எடுத்து அதில் வர்ற காசை வச்சு ஒரு கோப்ரோவோ இல்லை இன்ஸ்டா 360 வாங்கி வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. நல்லா சம்பாதிச்சா 2 வாங்கலாம். ஏன்னா 3100 வரும்னு வைங்களேன். 3000 நார்மலாக பார்த்தா 3200 வருதுன்னா, கேமரா எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னா இப்போ ஆஃபர், ரம்ஜான் ஆஃபர் வேறு பயங்கரமாக இருக்கும். அப்படிங்கும்போது நார்மலாகவே 1200 தான். ஆமாம், 1200 கூட 1100 தான் நினைக்கிறேன். ஆஃபர் கார்டெலாம் யூஸ் பண்ணால் 1100. அப்படிங்கும்போது கோப்ரோ 1100க்கும் 1200க்கு இன்ஸ்டா 360 வாங்கிடலாம். அப்படிங்கும்போது 3000 கூட வர 3000க்குள்ளே முடிச்சிடலாம் எல்லாமே. அப்படி தான் ஐடியா இருக்குது, பார்க்கலாம். அதேமாரி நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமிங்லேருந்து ப்ரொமோஷன் கேட்டிருந்தாங்கங்க. பெருசாலாம் நம்மளை ஒன்றும் கம்பேர்லாம் பண்ணல. பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு பேமெண்ட் தந்துடுறோம், ஒரு 5 வீடியோ போடுங்க பேமெண்ட் தந்துடுறோம் அப்படின்னாங்க. ஸோ நான் அதோட பேர் என்னன்னு கேட்டேன். அவர் அதோட பேர் சொன்னார், ஒரே வார்த்தை, இல்லைனா நம்ம சேனலில் அவ்வளோ வியூஸ்லாம் போகாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். வியூஸ் போனாலுமே நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன். ஏன்னா அது வந்து நிறைய பேர் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய ஒரு இதுங்கிறதுனால எனக்கு அந்த இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் அவர்கிட்ட வேண்டான்லாம் சொல்லலை. நான் மூஞ்சி அடிச்சவங்க வேண்டானா அதெல்லாம் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லலை. ஏன்னா அது போய் சொல்லக்கூடாது அவங்ககிட்ட, அப்படிலாம் சொல்ல. இல்லைன்னா நம்ம சேனலில் அவ்வளோ வியூஸ் போகாது, அதிகபட்சம் 1000 2000 தான் போகுது, அதனால நம்மளுக்கு இதெல்லாம் வேண்டானா அப்படின்னு சொல்லியிருந்தேன். வேற ஒன்றும் அவர்கிட்ட பெருசாக பேசலை. கடைசின்னு சொன்னது தான் பயங்கரமான டிராஃபிக்கு. நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா சவுதியில் நோன்பு ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஆனால் சவுதி தான் மெயின். அதுக்கு சவுதியோட நோன்பு ஸ்டார்ட் ஆகிறனால வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு. ஸோ அதனால் நிறைய பேர் பர்ச்சேஸ் அது இதுன்னு வந்து டிராஃபிக்கு ஒன்று. ரெண்டாவது ஆர்டரும் சும்மா எங்கெங்கேயோ தரான். நான் எங்கே இருக்கேன், அவன் எங்கே இருக்கான், அவன் எங்கே இருக்காளோ. நான் ஒரு கடையில் இருக்கேன், கடை ஒரு கடையில் இருக்குது, கஸ்டமர் லொக்கேஷன் வேறு எங்கேயோ இருக்குது. மூணுமே திசையில் இருக்கும். ஆனால் என்ன பண்ண கதஞ்சணும், அதுக்கு தான் வந்திருக்கோம். உடனே கமெண்ட் பாக்ஸில் வந்துடுவாங்க, அந்த வேலைக்கு தான்டா வந்திருக்கேன், அப்போ அழாமல் வேலையை பாருமாங்களே. கரெக்ட், தப்பு இல்லை நீங்கள் சொல்கிறது. பட் இருந்தாலும் என்னோடய புலம்பலை இது மூலமாக தான் நான் வெளியே கொண்டு வர முடியும். இங்கே ஒரு கடை இருக்குது, நான் ஒரு நாள் வந்து டேஸ்ட் பார்க்கணும். என்ன கடை, சாலடாக இருந்தால் வேண்டாம். 2 minutes 350 மீட்டர். ஸோ இது எத்தனாவது ஆர்டர்னா, 4வது ஆர்டர். ஆமாங்க, மணி 8 மணி ஆகுது, 4வது ஆர்டர். காரணம் என்னென்னா நம்ம இன்றைக்கி வந்ததே லேட்டு, 6:30 தான் ஐடியா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது 8 மணிக்குள்ளே நம்ம 4 ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆச்சரியம்லாம். கஸ்டமர் லொக்கேஷன் இங்கே இருக்குது. 9:43 ஆகுது. நம்ம எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா 9 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா, இப்போ ஒரு ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கேன். இது வந்து 10வது ஆர்டர். ஏங்க நான் போய்கிட்டா, ஐயோ போச்சு, அப்புறம் போச்சு தான் எல்லாம் உனக்கு. ஆனால் அது நிறைய பேருக்கு அது ஒரு சின்ன ஒரு தினாவட்டா கொழுப்பா இல்லை அந்த கார் வச்சிருக்கேங்கிற ஒரு கெத்தான்னு தெரியாது. இப்போ இந்த கேப் இருக்குது, அவனுக்கே தெரியும் இந்த கேப்புள்ளோடய வர முடியாதுன்னு. கேப்புக்குள்ளோட போய் அவனால் சொருவவும் முடியாதுன்னு அவனுக்கு தெரியும், கார்காரனுக்கு தெரியும். நம்ம அதில் திருப்பவும் முடியாது, நம்ம அதில் வந்து நிற்கிறது வேஸ்ட். ஏன்னா இந்த மஞ்சள் லைனை தாண்டி நிற்கவே கூடாது. முதல்ல அவன்
யூட்டர்ன் போடுறவங்க இந்த உள்ளேருந்து வரவங்க இந்த மஞ்சள் கோட்டை தாண்டி இங்கே வந்து நிற்க விடாது. ஏன்னா என்றைக்குமே ஃப்ரண்ட் தூங்கிட்டான். அப்போ என்றைக்குமே ஸ்ட்ரெயிட்டாக வரவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ரெண்டாவது சைட்லேருந்து வர்றவங்களுக்கு அதிகமாக அவன் வர்றதே முதல்ல தப்பு. பட் இருந்தாலும் நம்ம ஒரு கேப் இருக்கும் சரிங்களா. ஒரு நேனோ கார் போகிற அளவுக்கு ஒரு கேப் இருக்குன்னு வைங்களேன். அந்த கேப்புக்கூட நம்ம போவோம். அப்போ வேனுக்குண்டே மறைப்பான். ஏதோ அதை மறைச்ச உடனே நம்மளுக்கு இங்கே ஏதோ பாதி உயிர் போடுற மாதிரியும் அவன் நினச்சி விட அப்படி. அப்போ அதை மறைச்சிட்டா அவன் வந்து அவ்வளோந்தான் முடிஞ்சு அப்படின்னு நினைப்பான் போல். நான் என்ன 2 நிமிஷம் நிற்க போகிறேன் அவ்வளோந்தான். இப்போ நின்று போகிறேன்னா இதே அது வந்து சில பேரோட மென்டாலிட்டி அவ்வளோ மோசமாக இருக்குங்க. இருங்க நம்ம வாரம் தெரிஞ்சா இந்த கார்கார வேனுக்குன்னு வழி விட்றான் பாருங்க. சரி போட்டோம் அப்படின்னு அவ்வளோந்தான். இருக்காங்க நல்லவங்க, 100 கெட்டவங்க இடையில ஒரு நல்லவங்க இருக்கனால தான் நம்ம தப்பிக்கும். இல்லைன்னா அவ்வளோந்தான். நேற்று நைட்டு நினைக்கங்க, நான் இங்கேருந்து நம்ம ரூம் போகிற பாதையில் சரியான டிராஃபிக். ஒரே ஒரு காரு, அந்த ஒரு கார் நான் வந்துச்சுன்னா நான் அந்த எல்லோ லைனை பிடிச்சி போயிடுவேன். எல்லோ லைனை பிடிச்சிட்டு அப்படி போயிட்டே இருப்பேன் சரிங்களா. ஒரே ஒரு கார் தான். வாங்க வாங்க வாங்க. ஒரே ஒரு கார் தான் பிளாக் கலரில் நிற்கான். சும்மா கருன்னு ரோல்ஸ் ராய்ஸு பிளாக் பேண்டர் அந்த வண்டி. நான் நினச்சேன் எப்படியும் விட மாட்டேன்னா டம்மி கார் வச்சுருக்கவங்களுக்கே அவ்வளோ தெனாவிட்டுருக்கோம். ஏன்னா அவர் நவுட்டணும்னு அவசியம் கிடையாது, அதில் நவுட்டணுங்கிற பாதையும் கிடையாது பெருசாக. பட் இருந்தாலும் அவர் என்ன பண்ணார் தெரியுமா, அப்படியே நான் சைலண்ட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படி நின்று கை கட்டிட்டு நின்றுட்டு இருந்தேன்னா ஒன் ஹவர் என்ன பண்ணாருன்னா அந்த ஜீப்ரா லைன் இருக்கும் தெரியுமா, டிராஃபிக் ஜீப்ரா லைன், டிராஃபிக் லைட் போட்டோடனே ஜீப்ரா லைன் கிராஸ் பண்ணுவாங்கல்ல, அதில் அவர் வண்டி லைட்டாக சரிச்சாப்புல ஏற்றிட்டு விட்டார். நான் உடனே இந்த சைடில் ஏறி எனக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாரு. உடனே இங்கேன்னு போயிட்டேன் ரூமுக்கு. போனேன், குளித்தேன், தூங்கியாச்சு. ஸோ அந்த மாதிரி காருலாம் முக்கியம் இல்லைங்க, மனசு தான் முக்கியம். எவ்வளோ காஸ்ட்லியான கார் வச்சுருந்தாலும் சரி போட்டோ அப்படின்னு நினச்சா விட்டுருவான். டம்மி கார் வச்சுருந்தாலும் போகலான்னு நினச்சி மனசில் வச்சுக்கிட்டானா விட மாட்டேன் நம்ம கடைசி வரைக்கும். ஃபஸ்ட் டைம் ஒரு BMW இந்த கலரில் பார்த்தேன், அதுவும் நல்லா இருக்கு. இடிச்சிட்டான். இடிச்சிடாதடா. முன்னாடி BMW, சைடு BMW. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க இந்த கலரில் BMW 520i. ஆமாம், இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த கலர். நல்லா இருக்கு. அங்கே ஒரு BMW, இங்கே ஒரு BMW. நம்ம இந்தியாவில் ஒரே ஒரு லக்ஸஸ் நம்ம தமிழ் ஆக்டரில் ஒருத்தர் வச்சுருக்காரு. அதுக்கு போடுற அளப்பறம் இருக்குது. இங்கெல்லாம் லக்ஸஸ் தான் பாதி அப்பளம் மாதிரி நொறுங்குறது. ஏன்னா இங்கே லக்ஸஸ் தான் ஃபீமேல் ஓட்டுற மோஸ்ட்லி காரு. மோர் தென் காரில் லக்ஸஸ் தான் நிறையா இடம் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்